நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜஸ்ட் நியூஸ் தமிழ் சேனல். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள மணலி மண்டலம் 2இல் உள்ள 15, 19, 16வது வார்டு பகுதிகளில் உள்ள பேருந்து நிறுத்தங்களில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் படங்கள் அகற்றப்பட்டது. திமுக மாவட்ட உறுப்பினர்கள் உடைய வார்டு மேம்பாட்டு நிதியில் பல லட்சம் ரூபாய் செலவில் பொதுமக்களின் நலன் கருதி ஆங்காங்கே பேருந்து நிழல் கடைகள் அமைக்கப்பட்டன. பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த புத்தம் புது நிழற்குடைகள் யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இரவோடு இரவாக அதில் இடம்பெற்று இருந்த முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் திராவிட மாடல் அரசியல் கொண்டு வரப்பட்ட திட்டங்களின் பதாகைகளை அகற்றி உள்ளார்கள். படங்களை மற்றும் அகற்றியதோடு நில்லாமல் பேருந்து நிழற்குடைகளை சேதமாக்கும் விதமாக படங்கள் பொருத்தப்படும் இரும்பிலான ஆங்கில் மற்றும் போர்டுகளையும் வெல்டிங் வைத்து வெட்டி அகற்றியிருக்கிறார்கள். இதனால் பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பேருந்து நிழற்குடைகள் கூடிய விரைவிலேயே கீழே விழுந்துவிடும் வாய்ப்பு உள்ளது. இது பற்றி தகவல் அறிந்த பகுதி செயலாளர் புழல் நாராயணன் தலைமையிலான திமுகவினர் 16வது வார்டு ஆண்டார்குப்பம் பகுதியில் உள்ள பேருந்து நிழற்குடை அருகே சென்று உதவி பொறியாளர் இடம் காரணத்தை கேட்டு படங்களையும் நேருக்குடைகளை பாதியாக வெட்டி எடுக்கும் பணியையும் நிறுத்த வேண்டும். முறையாக கவுன்சிலர்களுடைய பதவிக்காலம் முடியும் வரை இந்த நேர்குடைகள் அப்படியே சில தன்மையோடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு